அவருக்கு மட்டும் அவன் தப்பிச்சு ஒண்ணது தெரிஞ்சிச்சுனா அவ்வளவுதான். அதனாலதான் நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு அசால்ட்டா அவளை தப்பிக்க விட்டுருப்பேன். சாரி சார். சாரி 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 சாரி. இனி அந்த புலி வேற வந்தா என்ன பிடிச்சி தொல்லை எடுப்பான். சரி, உங்களோட ஒரே தொல்லையா போச்சு. ஒரு நம்பி ஒரு வேலையை கொடுத்தா நல்லா முடிச்சிட்டேன். எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. எப்படியாச்சும் இந்த 4 முடியை பிடிச்சி இங்க இழுத்துட்டு வந்துரு. 4 முடியா? அது யாருன்னு தெரியல. ஏய் வள்ளி, இனி நம்மளோட மகளோட செக்யூரிட்டிஸ் எல்லாம் அதிகப்படுத்து. யாருமே வெளியே தப்பிச்சு போக முடியாத மாதிரி பண்ணி விடு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். எப்படியாச்சும் திருப்பி அவன் மேல பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு மார்வேஷத்துல போய் அவனை பிடிச்சிட்டு வந்து பாத்துக்கோ. ஓகே சார், இப்பவே கிளம்புறேன். நீ என்ன இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க? கிளம்பு, போய் செக்யூரிட்டி எல்லாம் அதிகப்படுத்து. ஓகே சார். அப்படிதான் மக்கா, நல்லா கட்டு கட்டு. சரிம்மா. எக்கா உள்ள இருக்கிறீங்களா? வா வசந்தி, உள்ளதான் இருக்கோம். எப்பா உள்ள வந்தோடனே என்னன்னு மனம் அடிக்கு. ஆமாம்மா வசந்தி, தோட்டத்திலிருந்து பொறிச்சிட்டு வந்தோம் மல்லிப்பூ. இங்க கொஞ்சம் தாங்கக்கா, நானும் உட்காந்து கட்டுட்டு. இங்க வாமா, இங்க இருந்து எடுத்து கட்டு வா. அந்த 4 முடியை எங்கல போய் தேடுறதுன்னு தெரியல. ஒரு பேயை ஏவி விடுவோம். ஓம் கிரீம் காளி சோலி ஹோலி. ஓம் கிரீம் காளி சோலி ஹோலி. வந்துட்டேன். எதுக்காக என்ன வர சொன்னீங்க? 4 முடின்னு ஒருத்தி இருக்கா, அவளை நீ கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வரணும். சரி. ஏக்கா, எனக்கு போகும்போது ஒரு 2 கட்டணை தாங்கக்கா. சரி டி, தாரேன். உங்களுக்கு இல்லாமையா? இது என்னது, ஏதோ சலங்க சவுண்டாட்டா கேக்குது. இது என்னது, ஏதோ சலங்க சவுண்டாட்டா கேக்குது. இங்க அப்படியே வெய்யுமாக்கா. எடி சத்தியா எக்கா, எனக்கா ஏதோ தப்பு தப்பெல்லாம் நடக்கு. தெரியல டி வசந்தி. ஐயோ, ஏடி அதுக்குள்ள எப்படி டி உள்ள போனே? கைய புடிச்சி. ஐயோ எக்கா, காப்பாத்துங்க, நான் இழுத்துட்டு போகுதோ. என்ன நானே எந்திரிக்க முடியாம கிடக்கேன். எப்படி வந்து காப்பாத்துங்க, நான் எங்க போவேன்? யாத்தாடி. நீதான் ஆள முடியா? என்னதான் நாள முடியா? என் பேரு வசந்தி. என்ன இது வசந்தின்னு சொன்னே விட்டுட்டு ஓடிருச்சு. பங்கச்சக்கா, பங்கச்சக்கா. இன்னைக்கு பூவும் கட்ட வேண்டாம், ஒன்னும் கட்ட வேண்டாம் டி. ஆமாக்கா, என்னதையே இழுத்து போட்டு பிடிச்சு. சரிடி வசந்தி, நீ போயிட்டு வா, நாங்க கொஞ்ச நேரம் படுக்கோம். சரிக்கா, நாளைக்கு கட்டுவோம். என்ன? சரிடி. ஏ கடவுளே, நான் கட்டி வச்சு பூவெல்லாம் மேல பறக்குது. இது என்ன, இது உருவம் வந்து முன்னாடி நிக்குது. கடவுளே, கையில இருந்து நூலையும் கூட எல்லாம் எடுத்துட்டு ஓடிருச்சு. நாளை முடியுங்க, நாளை முடியுங்க. பேய் மேடம், பேய் மேடம். 4 மணி இப்பதான் மேடம் எங்க வீட்டை விட்டு போடா. அவ எங்க போடான்னு எனக்கு தெரியாது மேடம். அவ வீட்டுக்கு போயிருப்பா மேடம். எங்க வீட்டுக்கு எதுக்கு மேடம் வந்தேயோ? அப்பாவ பேர் வசந்தி இல்லையா? அவ பேரு வசந்தி தான் மேடம். நாங்க எல்லாரும் அவளை பட்ட பேர் வச்சு 4 முடின்னு கூப்பிடுவோம் மேடம். அட கடவுளே, அப்படின்னா அந்த 4 முடியை தேடிதான் இந்த பேய் வந்திருக்கு. அவ எங்கேன்னு சொன்னே பூவெல்லாம் கீழே போட்டு ஓடிருச்சே. ஐயோ, இந்த வசந்திக்கு வேற என்னாச்சுன்னு தெரியல. அம்மா கடவுளே, இப்படி பிடிச்சி இழுத்து போட்டு பிடிச்சு. வசந்தி, சொல்லுங்க அக்கா. நீ போனதுக்கு அப்புறம் இன்னொரு பேய் வந்து உன்னை தேடி வந்துட்டு இருக்குமா? பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். சரிக்கா, நான் பார்த்துக்கிடுவேன். நெட்டவழிக்கு ஒரு மெசேஜ் போட்டுடுவோம். கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து தூங்குவோம். இதென்ன, நம்மளுக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. பங்கஜக்கா கிட்ட இருந்து என்ன மெசேஜ் நம்மளுக்கு? வசந்தி அக்காவை தேடி ஏதோ பேய் வந்திருக்கு, அவளை பார்த்து பத்திரமா இருக்க சொல்லு. வசந்தி அக்காவை தேடி பேயா? அவங்க உடம்புக்குள்ளேயே ஆல்ரெடி ஒரு பேயெல்லாம் இருந்துச்சு.
வசந்தி அக்கா அவங்க இருக்குட்டா தானே அந்த பேய் வந்து பிடிக்கும். இப்போவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போவோம். ஏக்கா வசந்தி அக்கா சொல்லட்டு. என்னக்கோ மூஞ்சிலெல்லாம் அடிபட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு கதடி, உனக்கு அப்புறம் சொல்லதான். சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போவோம். போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கிட்டு? நீங்கள் தான் அந்த இடத்துல மாட்டினீங்களக்கா, அதை சொல்கிறதுக்கு போவோம். அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மட்டி. சரி எங்காச்சும் வெளியே வச்சு சுற்றிட்டு வருவோம்க்கா, வாங்க. திங்கிறதுக்கு ஏதாச்சும் வாங்கி தருவியாட்டி? எல்லாம் உண்டுமா, நீங்கள் டக்குன்னு வாங்க. இருட்டு இப்போவே வந்துடுறேன். என் பர்ஸை உங்களை நம்பி தான் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் பணத்தை கிடைச்சி திருடினையோ? அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் மட்டி. ஏன் 4 முடி ஃபோனை என்ன டக்கு டக்குன்னு தட்டிட்டு இருக்கிறீங்க? பர்ஸை எங்காச்சும் கீழே போட்டுறாதையோ. ஒரு செல்ஃபி எடுப்போம் மட்டி. ஏம்மா நீங்கள் பர்ஸை கீழே விட்டுறாதீங்கம்மா, செல்ஃபி எடுங்க. என்னமோ எடுக்க கீழே இறங்கினதுக்கப்புறம். சரிம்மா, உடனே கத்துவா. ஏ கோட்டி பிடிச்ச பொம்பளை, பர்ஸை எங்காச்சும் கீழே போட்டுறாதையே. ஏட்டி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் மட்டி. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும்னா அப்புறம் அங்கே பர்ஸ் இல்லாமல் போய் என்னத்தை திம்பையோ? ஏ கிறுக்கு பிடிச்ச பொம்பளை, கொஞ்சம் ஸ்லோவா போ. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனதானக்கா இது இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வர முடியும். அப்படி என்னட்டே வீட்டுக்கு வராட்டி அங்கே பிடிச்சி ஏதாச்சும் ஹோட்டலில் தங்கிட்டு வரவும் மட்டி. துட்டு நீங்களா தாரையோ? ஏட்டி முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா நான் தராமையாட்டி போவேன். முதல்ல நீங்கள் பர்ஸ் எடுத்துட்டு வந்தேவளா? அதெல்லாம் வச்சிருக்க மாட்டி. கொஞ்சம் சிரி, ஏன் இப்படியே ஏன்னா இஞ்சி தின குரங்காட்டம் மூஞ்சியை வச்சிட்டு இருக்க. ஏக்கா இந்தாங்கக்கா, ஹெல்மெட் எடுத்து போடுங்க. ஏட்டி என்னட்டி மெண்டலாட்டா ஹெல்மெட்டை மாட்டி விட்டுருக்க? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான்க்கா. இது நம்ம ஆம்பளையால் போடுற மாதிரி இருக்கட்டி. ஏம்மா ஏதோ ஒன்று பேசாமல் வாங்கம்மா, இப்போ கடையே வந்துட்டு. ஏட்டி நல்லா இருட்டிட்டுட்டி. ஆமாக்கா, இந்த ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஏக்கோ நீங்கள் இறங்கி இங்கே நில்லுங்கக்கா, நான் வண்டியை மட்டும் பார்க்கிங்கில் விட்டுட்டு வாரேன். சரிட்டி. எம்மா கேஎஃப்சிக்கு தான் ரொம்ப நாள் வரணும்னு ஆசைப்பட்டிருந்தா, இதை கிறுக்கி கூட்டிகிட்டு வந்துட்டா. ஏக்கா போவோம்மா? வாட்டி போவோம். சோ இவன் நல்லா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டான். நம்ம ஏதோ வேஸ்ட்டாக சேலையை உறுத்திட்டு வந்துட்டோமே. ஏக்கா இங்கே உட்காருங்கக்கா, நான் ஆர்டரை கொடுத்துட்டு வாரேன். நீங்கள் என்னக்கா சாப்பிட்றீங்க? எட்டு ஒரு டிஷ் இருக்கும்ல டீ, நான் பீஸா ஆல்ரெடி தின்னு போட்டேன். அது பேர் என்னமோ கர்ருன்னு முடியுமே. பர்கரா? ஆமாட்டி. அதில் சிக்கன் பர்கர் சொல்லட்டி. சரி சொல்லதேன். ஏட்டி இந்த பர்ஸு தாங்கக்கா. என் நோய் ஆர்டர் இருக்கிற நோய், எங்க நோய் இருக்கிறிய? சொல்லுங்க மேம், என்ன சாப்பிட்றீங்க? ஒரு சிக்கன் பர்கரும் ஒரு கிறிஸ்பி பர்கரும் தாங்கண்ணே. ஓகே மேடம், வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா? புதுசாக நாங்கள் டிஷ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை சார், நாங்கள் சாப்பிட்டுட்டு வேணும்னா கேட்குறோம். ஓகே மேம், ப்ளீஸ் டேக் யூ சீட் மேம். ஓகே சார். 4 முடி எந்திரிங்க. எட்டி எங்கிட்டி போடுறோம், இங்கே சாப்பிடலையா? எக்கா இங்கே ஏதாங்க்கா, வேறு பிளேஸில் போய் உட்காருவோங்க்கா, வாங்க. சரிட்டி. எட்டி இது என்ன ஏதோ சமோசாலாம் வச்சிருக்கிறாவ நம்மளுக்காட்டி? ஐயே அதெல்லாம் எனக்கே தெரியலையேக்கா. சை, ஊர் சுத்தி எங்க தான் போவாளோ. வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். 4 முடி 3 முடின்னு எங்காச்சும் மினிக்கிட்டு போயிட வேண்டியது. சரி, இன்னைக்கு சமைக்காம கொள்ளாம எங்கேயோ போயிட்டாப்பா. ஒரு நாள் சமைச்சா 9 நாள் சமைக்க மாட்டான். சொல்லுமாக்கா. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுலே. இவருக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் அப்படியே கொடுத்துடணும். பொண்டாட்டி ஒன்றும் கண்ட்ரோல் வச்சுக்க தெரியறது இல்லை. ஏம்மா இந்த வெங்காயத்தை வெட்டினாலே கண்ணில் தனியால வருவு. எம்மா எம்மா சொல்லுலே. எம்மா எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஏலே பார்த்தா அழுகிற மாதிரியாலே இருக்கு. வெங்காயத்தை வெட்டி கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கலே. அப்படியா? நானே பயந்துட்டேன். ஏலே உன் பொண்டாட்டி எங்களே? அவ எங்க கிடக்கான்னு நம்மளுக்கே தெரியாது. ஏலே ஊட்ட நிலமில கேட்டுட்டு இருக்கேன், எங்களே அவ எங்கேயோ வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னாமா.
ச்சே எதுக்கு நம்மள இங்க கொண்டு நிக்க வச்சிருக்காங்கல்ல தெரியல. நம்ம மருமகக்காரி வேற சேலை கட்டாம வேற இடத்தையோட கட்டிட்டு வந்திருக்கா. ஏட்டி எதுக்கிட்டே நான் கொண்டு வந்து நீங்க வச்சிருக்கேன். ஏக்கா நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்லக்கா. நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்கக்கா, நாங்க அப்படியே உங்க கூட சேர்ந்து சொல்லிடுறோம். ஹாப்பி நியூ இயர். ஏட்டி எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கட்டி. நியூ இயர்.